இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, தென்னகத்தின் எல்லோரா என்று அழைக்கப்படக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய கழுகுமலை வெட்டுவான் கோயில் என்ற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த தென்னகத்தின் எல்லோரா என்று அழைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ராஷ்டிரகூடர்களின் ஆட்சி காலத்துல முதலாம் கிருஷ்ணர் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட எல்லோரா கோயில் போன்ற ஒரு பாணியில இந்த இடத்துல ஒற்றை கல்லால், அதாவது மோனோலித்திக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பாறையை மேலிருந்து குடைந்து உருவாக்கப்பட்ட ஒரு கோயில்னால தான் இந்த இடத்திற்கு தென்னகத்தின் எல்லோரா என்று ஒரு சிறப்பு பெயர் பெற்றிருக்கு. மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல்லால் ஆன ஒரு கோயிலை நம்ம மேற்பரப்பில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயில் சமதளத்தில் மலைப்பரப்பில் கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கு கீழே போய் தான் இந்த கோயிலை நம்ம போய் பார்க்க முடியும். தமிழகத்தில் களப்பிரர்களின் ஆட்சி முடிவுற்ற பிறகு முற்கால பாண்டிய மன்னரான மாரஞ்சடையன் என்பவரால் கிபி 8ஆம் நூற்றாண்டுல இந்த குடைவரை கோயில் ஏற்படுத்தப்பட்டதாக இங்கே பதாக வைக்கப்பட்டிருக்கு. மேற்பரப்பில் இருந்து இந்த குடைவரை கோயிலின் அழகான காட்சியை இப்ப மேற்பரப்பிலிருந்து காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு. இந்த விமானத்தோட பணிகளை, அதாவது இந்த கோபுரத்தோட பணிகளை முதலாம் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்துல இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வடிவமைச்சதாக கூறப்படுகிறது. இந்த விமானத்தில், அதாவது இந்த கோபுரத்துல சிவன், திருமால், பிரம்மா போன்றவர்கள் சிற்பங்களோட தேவ கன்னியர்களும் பூத கணங்களும் அழகாக வெட்டப்பட்டிருக்கு. பாருங்க, காட்டுறேன். இந்த முற்றுப்பெறாத கோயில் இருக்கக்கூடிய இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் சிதைந்து போய் இருக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குது. இந்த கோயிலின் கருவறைக்குள்ளே தற்போது ஒரு விநாயகரின் சிற்பம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் ஒரு பாறையின் அருகில சமண பள்ளிகள் நடைபெற்றிருக்கு. இந்த மலையில் முற்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்துல வெட்டப்பட்ட வட்டெழுத்து கல்வெட்டுகள் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த மலையில் சமணர்களின் தெய்வமான அரைமலை ஆழ்வார் என்ற தெய்வமும், இந்த மலைக்கு மேல திருமலை தேவர் என்ற தெய்வமும் சமணர்களின் வழிபாட்டில் இருந்ததாக கூறப்படுது. இங்கே பல சமண துறவிகளின் உருவங்கள் இங்கே புடைப்புச் சிற்பமாக இந்த மலையில வெட்டப்பட்டிருக்கு. இறந்து போன சமண துறவிகளின் தாய், தந்தை மற்றும் மகன், மகள் போன்றவர்களின் உருவங்களை இந்த மலையில புடைப்புச் சிற்பமாக வெட்டி வச்சிருக்காங்க. இங்கே பயிலக்கூடிய சீடர்களில் ஆண்களை மாணாக்கர் என்றும் பெண்களை மாணாத்தியர் என்றும் அழைச்சிருக்காங்க. இங்கே வெட்டப்பட்டுள்ள இந்த சமண துறவிகளின் புடைப்பு சிற்பத்தை அப்படியே காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு அழகா வெட்டியிருக்காங்க. இந்த சிற்பங்கள் எல்லாம் பாண்டிய மன்னன் பராந்தக நெடுஞ்செழியன் காலத்துல தோற்றுவிக்கப்பட்டதாக இங்கே இருக்கக்கூடிய பதாகை மூலமாக நான் அறிஞ்சுக்கிட்டேன். இந்த இடத்தோட மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இதற்கு பின்னால கழுகுமலை கழுகாசல மூர்த்தி முருகன் கோயில் வழிபாட்டில் இருக்கு. அழகான கோயில். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இடத்திற்கு ஒரு முறையாவது போய் பாருங்க.